ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க. அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. வெண்டைக்காய் சூப் வந்து வாரத்துக்கு 2 வாட்டி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மூட்டு வலிலாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்டைக்காயோட கொழப்பு இருக்குது இல்லையா, அது வந்து மூட்டு வலியெல்லாம் சரியாக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது சின்ன தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான். இது வந்து இந்த மழை காலத்துலலாம் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரகத்தூள் இருக்குது இல்லையா, அது வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. சூடாக இந்த சூப் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா மறுபடியுமே கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு, அதாவது பனி கிளைமேட்டுக்கெலாம் உடம்புக்கு ரொம்பவே சூடாக குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை இருக்குது இல்லையா, அதையுமே வந்து நம்ம அது மேலே தூவி விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு குடிங்க. வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சூப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது.